வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விராட் கோலி பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம பேன் ஆஃப் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விராட் கோலி வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து 13 இயர்ஸ், அதாவது 13 வருஷம் கழித்து ரஞ்சி டிராஃபியில் அவர் ஓன் டீம் டெல்லி அணிக்காக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரை பார்க்குறக்காக ஃபேன்ஸ் கோடான கோடி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து வெயிட் பண்ணி அவரோட வருகைக்கு காத்திருந்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வந்து கூட்டம் கூடுது. அதாவது ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கருக்கு வந்த கூட்டம் இப்போ விராட் கோலிக்கு வருது. இப்போ ரீசெண்ட் டைமில் சென்னை சூப்பர் கிங்ஸு தோனிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ விராட் கோலிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா, ஏர்லி மார்னிங் 3 மணிலேருந்தெல்லாம் வெயிட் பண்ணி என்னை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி விராட் கோலியோட மைண்ட் வைஸு. விராட் கோலி யார், ஒரு கடவுள் மாதிரி, காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் மாதிரியே அதே மாதிரி காட் ஆஃப் கிரிக்கெட் இப்போ விராட் கோலியாக உருவாகியிருக்காரு. அதாவது கிரிக்கெட்டுக்கே பேர் போனவர்னால் அது விராட் கோலி தான். வேர்ல்டில் ஒரு ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்டு நடந்தது, அங்கேயே அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து விராட் கோலியை வந்து பார்க்கும்போது இந்தியானா சும்மாவா. அதே மாதிரி அவரை ஓன் டீம் டெல்லியில் பிறந்து வளர்ந்து அந்த பிளேயர்ஸ் உருவானது விராட் கோலி. அதில் வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியமே நிரம்பி எழுது. இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாராமிலிட்ரியாக வந்து கால்டப் பண்ணிட்டாங்க. அருண்ஜேட்லியோட ஸ்டேடியம் ஓனரு கால்டப் பண்ணி பாதுகாப்பு கேட்டிருக்காப்புல. அதாவது அருண்ஜேட்லி கேட் ஒரு 3 கேட் என்னமோ வந்து ஃபேன்ஸுக்காக வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே விராட் கோலி பார்க்கறதுக்காக மெயினாக இது வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் ரஞ்சி டிராஃபி ஆடுறது. அதனால் வந்து வேறு லெவலில் விராட் கோலிக்கு வருகை பண்ணியிருக்காங்க. விராட் கோலி வந்து ஒரு கடவுள், அந்த மாதிரி தான் வந்து விராட் கோலியை பார்க்குறாங்க. விராட் கோலியே எதிர்பார்த்துருக்க மாட்டார். என்னடா கூட்டமாக திரண்டு எங்கெங்கேயோ இருந்து ஃபேன் பேஸ் வராங்க. இதில் ஸ்கூல் வேறு அங்கே லீவு விட்டுட்டாங்க. ஸோ அதாவது டெல்லியில் இருக்கிற எல்லாருமே வந்து அங்கே ஸ்டேடியத்தில் அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அப்போது விராட் கோலி நினச்சிருப்பார், இவ்வளோ ஃபேன்ஸ் நமக்கு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டில் விராட் கோலி சார், ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு ஃபேன்ஸ் இவ்வளோ, இன்னும் அதர் ஸ்டேட்டெலாம் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாகட்டும், ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லாக நீங்கள் ஃபேன்ஸை வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு ஏதாவது ஸ்பீச் கொடுக்கணும். அதில் பாருங்கள், அதாவது ஸ்டேடியமோட கெப்பாசிட்டியே 30,000 தான். அதில் வந்து 27,000 பேர் வந்துட்டாங்க. அது விராட் கோலி மைண்ட் வைஸ் என்னென்னா, அது ஒரு கிங் கோலி ஆவன். அதாவது கிங் கோலி அந்த வாக்கிங் ஸ்டைலை பாருங்கள். ஃபேன்ஸ் முன்னாடி அந்த கர்ஜிக்கிறத ஒரு காட்டில் சிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி விராட் கோலிக்கு மைண்டில் தோணிகிட்டு இருக்கும். ஆனால் ரஞ்சி டிராஃபியில் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பு. நாளைக்கு அது நடக்குது. இதில் இடையில வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாகிருக்கு. அதில் ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ள ஸ்டேடியத்தில் உள்ளவங்க விராட் கோலி வந்து அவர் ஃபீட்டை டச் பண்ணி, நான் வந்து கடவுள் மாதிரி உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் காட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால என்ன, விராட் கோலி பார்க்குறதே ஒரு வந்து ஃபேனுக்கு வந்து பெரிய ஒரு தருணம். விராட் கோலி வந்து அவ்வளோ பார்க்கவே முடியாது. அவர் அவ்வளோ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டு, அது வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பேட்ஸ்மேன், இன்டர்நேஷ்னல் பிளேயரு, த வேர்ல்டஸ் லெஜெண்டாக உருவாகிட்டாப்புல. அவரை எப்படியாவது வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. Day 2 விராட் கோலி பேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.